லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே 2 நபரை பற்றி எழுதியிருக்கிறது. ஒன்று பரிசியர், இன்னொரு வந்து டாக்ஸ்மேன், வரி வசூல் பண்ணுறவர். அவங்க 2 பேரும் ஆலயத்தில் ஜெபிக்கும் போது பரிசியர் அவரோட நீதியை, சுய நீதியை அவர் அங்கே பாராட்டிட்டு இருக்காரு, ஆண்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டாக்ஸ்மேன், அந்த வரி வசூலுக்கு அவங்க அந்த நேரத்தில், அந்த காலத்தில் கட்டத்தில் அவங்கள பெரிய பாவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதிகம் காசு எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பாவி அவர் சொல்கிறான், நான் பாவி ஆண்டவரே, என் மேலே மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன கசந்து அவங்க ஜெபிக்கிறார். அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறதுனா, அந்த டாக்ஸ்மேன் அவன் தான் நீதிமானா எண்ணப்பட்டான்னு வசனம் எழுதியிருக்கிறது. இங்க பாருங்க, இன்னொரு இடத்துல பைபிள் என்ன எழுதியிருக்கிறதுனா, நம் பாவத்தை நம்ம மறைத்தோம்னா நம்ம வாழ்வாழ முடியாது. ஆனா நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம அதை விட்டு விடுவோம்னா நம்ம தேவன் கிட்ட இருந்து இறக்கம் பெறும். நம்ம ஒரு சில ஏரியால நம்மளுக்கு இது இறக்கமே இல்லையே, ஆண்டவர் இதில் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு, ஆண்டவர் கரம் இதில் இல்லையே, ஏன் இதில் எனக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம இருதயத்தை ஆராய்ந்து, நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ஆண்டர்கிட்ட முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இந்த காரியத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட அறிக்கை பண்ணி அந்த காரியத்தை முழுமையாக நம்ம விட்டு விடும் போது ஆண்டர்கிட்ட இருந்து நம்ம இறக்கம் பெறுவோம். எப்படி அந்த டாக்ஸ்மேன் அங்கே இறக்கம் பெற்றாரோ அது மாதிரி நம்ம நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் பண்ண பாவம் வித்தியாசமான பாவம், நான் பண்ணது யாருமே பண்ணல, யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட பாவம் இருந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு வல்லமையா இருக்கிறது. அதனால இன்னைக்கே நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் அறிக்கை பண்ணி நான் விட்டு விடுகிறேன், என்னை உங்க பிள்ளையா மாத்துங்க நீங்க சொல்லும் போது நீங்க இன்னைக்கு நீதிமானா நீங்க மாத்தப்படுறீங்க. God bless you.